நம்முடைய மீனவ சகோதர சகோதரிகளுக்காக முதலமைச்சர் அவர்களுடைய கட்டளை ஏற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்கம் அவர்களே, நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து தன்னுடைய தொகுதி மக்களுக்காக குறிப்பாக இலங்கை கடற்படையினரால் அல்லலுக்கும் அவதிக்கும் ஆனக்கூடிய மீனவ சொந்தங்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களே, சட்டமன்றத்தை சொன்னது போல இது நம்முடைய கடைசி போராட்டமாக, இதற்கு மேல் ஒரு போராட்டம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த போராட்டம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அவாவாக எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை ஒன்றிய அரசை எதிர்த்து நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நடத்த சொல்லி இருக்கிறார்கள். இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது மாவட்ட கழகத்தின் செயலாளர், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உங்களோடு ஒருவராக உங்களுக்கு எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த துயருற்ற நேரத்திலும் அவர் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக, உங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எந்த நேரத்திலே யார் கைது செய்யப்பட்டாலும், யாருக்கு எந்த தேவை என்றாலும், உதவி என்றாலும் ஓடோடி வந்து அந்த மக்களோடு ஒருவராக நின்று அவர்கள் கண்ணீர் துடைக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டத்தின் செயலாளர் முத்துராமலிங்கம் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒன்றாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே நேரத்திலே நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. கடந்த 10 ஆண்டுகளிலே பாஜக ஒன்றியத்திலே பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஏறத்தாழ 3544 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அவங்க ஆட்சி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் மறைந்த தலைவர் அம்மையார் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலேயே தாமரை மலராது, ஆனா கடல்ல தாமரை மலரும் என்று கடல் தாமரை போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்திற்கு பிறகு தாமரையையும் காணவில்லை, அவர்களையும் காணவில்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு ஒன்றிய அரசாங்கம் செவிசாய்ப்பதில்லை. நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களும் பல முறை இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எத்தனை முறை நம்முடைய மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள், சிறைபிடிப்பது மட்டுமில்லாமல் அவர்களுடைய இலங்கையிலே அவர்களுடைய படகுகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டு இன்று 200 படகுகள் மேல் அங்கே இலங்கையிலே சிறைபிடிக்கப்பட்டு நமக்கு திருப்பி தராம கைது செய்வது மட்டும் இல்லாமல் இன்று வரை இந்த ஆண்டே இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா 97 மீனவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் அங்கே இலங்கையிலே சிறையிலே அடைக்கப்பட்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 77 பேர், ஒரு நாளைக்கு 2 பேர் என்ற சதவீதத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கம்? ஒவ்வொரு
முறையும் இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பும் போது எந்த பதிலும் சொல்லப்படுவதில்லை. எந்த அக்கறையும் காட்டப்படுவது இல்லை. தொடர்ந்து நம்முடைய மீனவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, 2 நாட்டு மீனவர்களுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான். ஆனா எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க எனக்கு தெரிந்து கிடையாது. மீனவர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை. அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை 2022 மார்ச் மாதம் நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.